ஹாய் ஹலோ வெல்கம் வேர்ஸ் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலை சீரியல் தாங்க. மலை சீரியல் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ரேணுகாவுக்கு வந்து ஆக்சிடென்ட் வந்து ஆயிடுச்சு. அதுவும் மல்லியோட கண்ணு முன்னாடியே வந்து இந்த ஆக்சிடென்ட் வந்து நடந்ததுனால மல்லியால் வந்து அதை வந்து சாதாரணமாக வந்து எடுத்துக்க முடியல. உடனே வந்து எப்படியாச்சும் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து துடிக்கிறாங்க, பதைக்கிறாங்க. என்ன தான் வந்து பண்ணாலே வந்து அந்த இடத்துல வந்து உடனே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டிகிட்டு போக முடியல. ஏன்னா இடித்தவனும் வந்து வேகமாக வந்து போயிட்டான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஏதாச்சும் வந்து ஆட்டோவாச்சும் வந்து பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி இருந்துட்டு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்க்குறாங்க ஆட்டோக்காரனும் வந்து நிறுத்த மாட்டேன்றான். ஏன்னா ஆக்சிடென்ட் கேஸு, அதுக்கப்புறம் வந்து கொலை கேஸ் இது ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன தான் வந்து பிடிப்பாங்க. அதனால் வந்து நான்லாம் வந்து நிறுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவன் ஒரு பக்கம் வந்து துடிக்கிறான். அந்த பக்கம் சரி ஓகே, அதுவும் வந்து சரியாக தான் போச்சு. அந்த இடத்துலையும் வந்து நம்ம ஆட்டோக்காரன் வந்து நினைக்கிறதும் வந்து கரெக்டு தான். அந்த இடத்துல மல்லிக்கு வந்து ஒரு உயிர் வந்து போதே, ஒரு உயிரை வந்து எப்படியாச்சும் வந்து காப்பாற்றி ஆகணும், உடனே வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா மல்லிக்கு ரேணுகாவுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து பிளட்டு அந்த மாதிரியெல்லாம் எந்த இதுவுமே வந்து வரல. ஒரு பெரிய அசம்பாவிதம் வந்து நடக்கிற மாதிரியே வந்து தெரில. அந்த இடத்துல ஒரு சின்ன காயம் கூட வந்து தெரில. ஆனால் அவங்களுக்கு வந்து அடிப்பட்டது வந்து உள்ளுக்குள்ளே வந்து அடிபட்டிருக்கு. அப்போ உள்ளுக்குள்ளே அடிபட்டிருக்குன்னா ஒரு வேளை வந்து இப்போ வந்து எல்லாமே வந்து மாடி மேலேருந்து ஃபஸ்ட்டு வந்து கீழே விழுந்ததுனால தான் வந்து அவங்க வந்து மனநிலை வந்து சரியில்லாமல் தற்கொலை ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருமே வந்து சொல்லி நினச்சிட்டு இருந்தோம். அதை வந்து இப்போ வந்து எப்படி வந்து சரி பண்ண போகிறாங்க? இப்போ வந்து காரன் இடித்ததுனால அவங்களுக்கு வந்து மனநிலை வந்து மறுபடியும் வந்து சரியாயிடுச்சு. அவங்க வந்து கோமா ஸ்டேஜ்லேருந்து திரும்ப வந்து வந்துட்டாங்க. திரும்ப வந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்போ வந்து என்ன ஆகும்? அந்த இடத்துல மொத்தமாக வந்து முடிஞ்சு போச்சு. மல்லியோட ஆசை, கனவு எல்லாமே வந்து முடிஞ்சு போச்சு. நம்ம வந்து பொறுமையாக வந்து ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணுவோம், அப்போ இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருந்தாங்க. நம்ம மல்லியும் விஜயும் இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கதிரேசன் கிட்ட வந்து போயிட்டு வந்து உண்மையெல்லாம் வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருந்தாங்க. எல்லாமே வந்து இப்போ வந்து தலைகீழாக வந்து மாறப்போகுது. ரேணுகாவுக்கு வந்து சுயநனவு வந்து திரும்ப போகுது. அப்படி வந்து திரும்பிடுச்சுன்னா மல்லி உன்னுடைய கதை வந்து அவ்வளோதான் முடிஞ்சது. நீ வந்து அதுக்கப்புறம் வந்து விஜயோட கதையும் வந்து முடிஞ்சது. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, வெண்பா வந்து இதுக்கப்புறம் வந்து ரேணுகா கூட தான் வந்து இருக்க போகிறா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரேணுகா இருந்துட்டு உடனே வந்து கதிரேசன் கூட தான் வந்து போய் இருக்க போகிறாங்க. அப்படி வந்து இருந்தாங்கன்னா என்ன ஆக போகுது? அந்த இடத்துல எல்லாமே வந்து முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து டோட்டலாக வந்து க்ளோஸ் ஆகிட்டு போகுது. அப்படி வந்து க்ளோஸ் ஆச்சுன்னா மல்லியோட கேரக்டரே வந்து அந்த இடத்துல வந்து வேஸ்ட் ஆகிட்டு போகுது. அதுக்கப்புறம் வந்து நீ யார் வந்து என் புருஷன் கூட வந்து இருக்கிறதுக்கு உனக்கு வந்து யார் வந்து தகுதி கொடுத்தா, உனக்கு வந்து யார் அந்த தகாதாரம் கொடுத்தா, உனக்கு வந்து யார் அந்த பொறுப்பை வந்து கொடுத்தா அப்படின்ற மாதிரி வந்து ஏகப்பட்ட கேள்விகள் வந்து நம்ம ரேணுகா வந்து கேட்க போகிறாங்க. அப்படி வந்து கேட்டாங்கன்னா வந்து என்ன ஆக போகுது? அந்த இடத்துல வந்து மொத்தமாக வந்து மல்லி வந்து எந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு அந்த இடத்துல வந்து இருப்பாங்க. இதுக்கப்புறம் வந்து நான் வந்து இந்த வீட்டில் வந்து மானங்கிட்டு வந்து இருக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து முதல்ல வந்து வெளியே போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்ல போகிறாங்க. அப்படி வந்து சொல்லிட்டாங்கன்னா என்ன ஆக போகுது? அவ்வளோதான் வந்து எல்லாமே வந்து முடிஞ்சதுங்க. அதுக்கப்புறம் வந்து ரேணுகா வந்து அவங்க அப்பன் கூட வந்து போயிட்டு கதிரேசன் சொட்டந்தாளையம் மண்டையும் கூட வந்து போயிட்டு வாழ போகிறாங்க. ரேணுகா வெண்பாவையும் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு போகிறாங்க. அப்படி வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னா வந்து அவ்வளோதான் வந்து முடிஞ்சது. எல்லாமே வந்து டோட்டலாக வந்து முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நினச்சிக்க வேண்டியதான். நீங்கள் வந்து என்ன தான் வந்து பொத்தி வந்து நாங்கள் தான் வந்து ரேணுகா வந்து கூட்டிகிட்டு வந்தோம், அவள் வந்து மனநிலை வந்து சரியில்லாமல் வந்து இருந்தால் இவ்வளோ நாள் வந்து எப்படி வந்து இருந்திருப்பா, எங்கே வந்து இருந்திருப்பா அப்படின்றதெல்லாம் வந்து தெரியாமல் அப்படியே வந்து புரியாமல் வந்து இவ்வளோ நாள் வந்து நான் வந்து உங்கள் கூட தான் வந்து இருந்தேனா அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து பார்த்து கேட்குவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா எல்லாமே வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் வந்து இருக்குது. அந்த கேள்விக்குறிக்கெல்லாம் வந்து பதில் வந்து யார் வந்து கொடுக்க போகிறாங்க, யார் வந்து என்ன பதில் வந்து சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. அந்த பதில் எல்லாமே வந்து நம்ம விஜய் கையில், இல்லை கதிரேசன் கையிலையா, இல்லை மல்லி கையிலையா, இல்லை வெண்பா கையிலையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா எல்லாமே ஒரு கேள்விக்குறி தான். யார் வந்து ரேணுகாவுக்கு வந்து உண்மையான வந்து பதில் சொல்ல போகிறாங்க? யார் சொன்னாலே வந்து நம்ப போகிறதில்ல ரேணுகா இருந்துட்டு. அதுக்கு வந்து எதுக்காக வந்து அந்த இதெல்லாம் வந்து போராட்டம்லாம் வந்து பண்ணிவிட்டு உடனே வந்து ரேணுகாவுக்கு வந்து சுயநனவு வந்து திரும்பிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து யாருக்கு வந்து தெரிய வருதுன்னா நம்ம விஜய்க்கு தான். ஏன்னா உடனே வந்து ஃபோன் பண்ணுறாங்க மல்லி இருந்துட்டு, அவங்களுக்கு வந்து இப்படி தான் வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, இங்கே வந்து காரில் வந்து இடிச்சிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே நம்ம விஜய் வந்துட்டு பறந்துக்கிட்டு வந்து வராரு. வந்து பார்த்தா அந்த இடத்துல வந்து ரேணுகாவுக்கு வந்து விஜய் நீங்களா 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 அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ரேணுகா வந்து கேட்கவும் என்னது நானா நானா அப்படின்ற மாதிரி வந்து விஜய்க்கே வந்து ஒரு டவுட் வந்து வந்துடுதுங்க. என்ன இவளுக்கு வந்து சுயநலம் வந்து திரும்பிடுச்சா, இவ வந்து கான்சியஸாக தான் வந்து இருக்கலாம், மனநிலை வந்து எல்லாமே வந்து சரியாயிடுச்சா அப்படின்ற மாதிரி வந்து விஜய்க்கே வந்து ஒரு இதாகிடுதுங்க.
அப்படி வந்து வரும்போது என்ன ஆகும், அந்த இடத்துல கண்டிப்பாக வந்து ஒரு ட்விஸ்ட் வந்து உண்டாக போகுது. அந்த ட்விஸ்ட்டை வந்து நம்ம வந்து எல்லாருமே வந்து எதிர்பார்த்துட்ருக்கோம். ஒரு வேளை வந்து சுயநலம் வந்து திரும்பிடுச்சுன்னா என்னென்ன ட்விஸ்ட் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடுத்த வீடியோவில் தான் வந்து பார்க்கணும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பை பை, see you, டட்டா டட்டா டட்டாம்.